ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நாம் எடுத்துக்கிறோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்ரி, டேட்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி, கிரேப்பு, கருப்பு திராட்சை. இந்த கிரேப் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. ஸோ அதனால நான் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரேப் சின்னதாக குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நட்ஸு, ஆல்மண்ட், கேஷ்யூ நட், வால்நட், பிஸ்தா. இந்த நட்ஸு எல்லாமே பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது ஒரே ஆளுக்கு அப்படியே வந்துடும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். இது கூட நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸில் இந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஊறும் பொழுது அது ஊறி வந்ததுன்னா அதனுடைய சுவை இன்னுமே கூடுதலாக இருக்கும். இப்போ நாம் எடுத்திருக்கிற ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் ஒரு பவுலில் நாம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் கலக்கி வச்சுருக்கிற அந்த ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நாம் ஊற்றிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் மூழ்கிற அளவுக்கு நாம் இந்த ஆரஞ்சு ஜூஸை நம்ம ஊற்றிக்கிறோம். ஃபுல்லும் ஊற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. அது மூழ்கிற அளவு ஊற்றிட்டு மீதம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு, மூழ்கிற அளவு வந்துருச்சு. ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு நம்ம இப்போ நீங்கள் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து கூட செய்யலாம். உடனே செய்யணும் அப்படின்றது கிடையாது. இது ஊறுனா தான் ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்கிறதுக்கு கேக் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோராக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அதை ஊற வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வெளியிலேயே வைக்கணும். அதை நல்லா டைட்டாக மூடி அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நாம் இப்போ சுகர் நாம் ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே இந்த 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1.5 இன்ச்சு பட்டை, இதை நான் அரைச்சிக்கலாம். இது தனியாக அரைப்படாது அப்படிங்கிறதுனால இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டையெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இந்த கப்புக்கு மெஷர்மெண்ட் நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அந்த 3/4 கப்புலேருந்து ஒரு 1/4 கப்பை எடுத்து இந்த ஏலக்காய், கிராம்பு அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு நான் போட்டுட்டேன். மீதம் இருக்கிற 1/2 கப்பு சுகரை நான் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நாம் கேரமல் பண்ணலாம். கேரமல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு 1/4 டம்ளர் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை நம்ம போட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையிலேருந்தே தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுவே அது கொஞ்சம் கொஞ்சமாக கரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த கலர் தான் நம்மளுடைய ப்ளம் கேக்குக்கு கலர் கொடுக்கக்கூடியது. இது இயற்கையான முறையில் நாம் கலர் கொடுக்கறதுக்காக நம்ம செஞ்சுக்கிறது. செயற்கையிலையும் இருக்குது. நீங்கள் அது வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். பட் இயற்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறது உங்களுடைய கலர் எப்படி வேணும் அப்படிங்கிறத, கொஞ்சம் தேன் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் பாதியிலே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கருப்பு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் டார்க் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை ஊற்றிடுங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது சீனியாக திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் சுடுதண்ணி ஊற்றி அதை ஆஃப் பண்ணி ஆறுறதுக்காக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 கப்பு பட்டர் உருக்குனது அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சர்க்கரை, நம்ம ஏலக்காய்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கரையும், மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சர்க்கரையும் நாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 3/4 கப்பு மைதா மாவை நம்ம போட்டு அதை கட்டி இல்லாமல் நம்ம அழகாக ஈவனாக கட் பண்ணி கலக்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு அதை லைட்டாக கலந்துட்டு இதையும் நாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அந்த சர்க்கரை, அதையும் நம்ம ஊற்றிக்கிறோம். இது ஊற்றினா தான் நமக்கு ப்ளம் கேக்குக்கு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, இதெல்லாம் எடுத்து இதையும் நாம் இப்போது நம்ம
கேக் செய்கிறதுக்கு கலந்து வச்சுருக்கிற அந்த இதில் ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து அந்த எக்கோட ஸ்மெல்லை வந்து நமக்கு எடுத்துரும். ஸோ அதுக்காக நம்ம ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டிக்கணும். கிண்டி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு ரொம்பவும் லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாத பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கேக் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இதில் பட்டர் போட்டு இதை வந்து நல்லா எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஷீட்டு அதை எடுத்து நம்ம வந்து சைடுலேயும் உள்ளேயும் நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும்னா நமக்கு வந்து கேக் வந்து அடியில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை வைக்கிறோம். இந்த ஷேப்பில் நம்ம அது பாத்திரம் வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடுலேயும் அந்த ஒட்டிக்கலாம், போட்டு விடலாம். அப்படி ஒட்டலைன்னா நம்ம வந்து பட்டர் தடவிட்டு நீங்கள் வந்து சைடில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸு அதை வந்து நாம் ஊற்றிக்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்து அரை இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் ஊற்றணும். பட் எனக்கு வந்து முக்கால் வந்துருச்சு. ஸோ நானுமே வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இது எப்படி வருமோன்னு. ஆனால் பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது. ஒரு முக்கால் அளவுக்கு வந்து இந்த கலவை வந்து இருந்தது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வலித்து உள்ளே ஊற்றிக்கலாம். இதுக்கு இடையில வந்து நாம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக அந்த உப்பு, அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் வச்சு நாம் வந்து ஒரு குக்கரில் வந்து ப்ரீ ஹீட் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும். அது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், இடையில சொல்ல மறந்துட்டேன். அதை நம்ம அடுப்பில் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து லைட்டாக, ஏன்னா ஒரே சைடாக நட்ஸ் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு ஒரு லைட்டாக ஒரு கிண்டி எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இப்போது அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் உப்புத்தூள் போட்டு ஸ்டாண்டு போட்டிருக்கோம். ஏன்னா நல்லா பயங்கரமாக ஹீட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுனதுனால நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்மளோட கைகள் வந்து அந்த குக்கரில் பட்டுருச்சுன்னா அப்படியே சுட்டுடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த உப்பெல்லாம் வந்து அங்கங்கே கும்பலாக இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ளம் கேக்கோட மிக்ஸை வந்து இப்போ நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிறோம். சாரி, பாத்திரம் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் மெதுவாக வைங்க. நானுமே அப்படி தான் வைக்கிறேன். லைட்டாக பட்டதுன்னா கூட, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது, வச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு டிசைனுக்காக அந்த இதெல்லாம் வச்சேன் நான், முந்திரி பருப்பு. ஆனால் அது எல்லாமே உள்ளே மூழ்கிருச்சு. பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த சிம்மில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப நீங்கள் இந்த மூடி போட்டு மூடினதில் இந்த மூடியில் வந்து கேஸ்கட் இருக்கக்கூடாது, விசில் இருக்கக்கூடாது. 2யும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சாரி. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கரண்டியோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்பூனோட பேக் சைடு எடுத்து நம்ம வந்து உள்ளே குத்தி பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம குத்தி பார்க்கும்போது அந்த ஸ்பூனில் வந்து எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டாமல் இருக்கும்போது அது கேக் வந்து ஃபுல்லும் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். இப்போ கேக் வந்து அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் கொஞ்சம் லைட் கலராக வந்திருக்கு. ஆனால் டார்க்காக இருந்ததுன்னா கரிஞ்சு போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, இது நார்மலாக நல்லா இருக்குது, நல்லாவே வெந்திருக்கு. ஏன்னா நான் நல்லா குத்தி 2-3 முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நடுவுலையும் நம்ம குத்தி பார்க்கணும், ஓரத்துலேயும் குத்தி பார்க்கணும். ஏன்னா ஓரமாக வெந்திருக்கும், சம்டைம்ஸ் வந்து நடுவில் வேகாமல் இருக்கும். அதனால் நடுவுலையும் நம்ம வந்து குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து டெக்கரேஷனுக்காக 2 ப்ளம்ஸ் வைக்கிறேன். சாரி, செர்ரி வைக்கிறேன். ஒரு பாதாம் பருப்பு, அப்புறம் கேஷ்யூ நட்ஸு. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நானே வந்து இதை
வச்சேன். ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்து சிரித்தாங்க. அவ்வளோதாங்க. அழகாக வந்து கேக் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மேலே இருக்கிற பட்டர் ஷீட் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிடலாம். கட் பண்ணும்போது அந்த நட்ஸ்லாம் வந்து இடையில இருக்கிறதுனால அந்த நைஃப் வந்து ஈவனாக உள்ளே போகலை. கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கேக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குனாங்க. வாசனை பார்த்திங்கன்னா கம்மன்னு அந்த பட்டர் இருக்கும். அந்த கேக் ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. சாப்பிட ரொம்ப ருசியாக இருந்தது. வேணும் அப்படின்னு கேட்டு இன்னும் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். கிறிஸ்மஸ் டைமில், ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்தோன்னா நமக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்யுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.